பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு எங்களுடைய செவியை நாங்கள் சாய்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாம் ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்படுவோம். ஆகையினால கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவைகளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே இந்த பயனுள்ள மிகவும் முக்கியமான வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டுமாம். இந்த வார்த்தைகள் தான் நம்மை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் நம்மை ஸ்திரமாக வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே கர்த்தர் நமக்கு உபதேசித்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு ஜீவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். நாம் இப்பொழுதும் கூட எடுத்து வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நம்மை புத்தியுள்ள மனுஷர்களாக தேவன் பார்க்க விரும்புகிறார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை புத்தியுள்ள மனுஷனாக கண்மலையின் மேலே கட்டினவனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. புத்தியுள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானாம்? வார்த்தையின் மேலே அஸ்திபாரம் போடக்கூடியவனாக இருப்பானாம். அந்த மனிதன் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே தான் அஸ்திபாரம் போட வேண்டும். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டம் ஸ்திரமாய் இருக்க வேண்டும், நாம் ஸ்திரமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு போதிக்கிற உபதேச வார்த்தைகளை நாம் கேட்டு விட்டுவிடாதபடிக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடக்கூடியவர்களாக இருக்கணுமா? இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் எவனோ, அந்த வார்த்தையின்படி ஜீவிக்கிறவன் எவனோ அவன் நிலையான மனுஷனாக காணப்படுவான், புத்தியுள்ள மனுஷனாக காணப்படுவான். தன் வீட்டை, அவனுடைய ஆலயத்தை ஸ்திரமான முறையிலே அவன் என்ன பண்ணுவானா? ஸ்டெடியா வைத்துக் கொள்வான். ஆகையினால பிரியமானவர்களை, நீங்கள் அசையாதபடிக்கு உறுதியாய் நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்கள் நிலை நிற்க வேண்டுமானால் நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய இருக்க வேண்டும், அவைகளின்படியே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நீங்க கண்மலையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடாக காணப்படுவீர்கள். இயேசுவின் மேல அஸ்திபாரம் காணப்பட்ட ஒரு வீடாக காணப்படுவீர்கள். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல உங்களுடைய அஸ்திபாரம் போட்டால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, அசையாமல் உறுதியாய் நிலை நிற்பீர்கள். நாம் வாசித்தோம் என்று சொன்னால் கூட அந்த வேத வாக்கியங்கள் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்துகிறது. கண்மலையின் மேலே வீட்டை கட்டின மனுஷன் எப்படி இருக்கிறானா? புத்தியா இருக்கிறானாம். அவன் பெருங்காற்று வரும் பொழுது, பெருமழை வரும் பொழுது, காற்று அடித்தும் அதன் மேல மோதியும் அவன் என்ன பண்றானா? ஸ்டெடியா நிற்கக்கூடியவனாக இருக்கிறானாம். அவன் என்ன பண்றான்? கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறானாம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த நேரங்களில என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்பேற்பட்ட போராட்டங்கள், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் கடன், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் கண்ணீர், என் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி நிற்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிரச்சனையின் மத்தியிலும், இந்த போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள் உண்டானால் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். ஒரு பெருமழை வந்தால், ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் உங்க மேல வந்து மோதிச்சுன்னு சொன்னா அது உங்களை ஒண்ணுமே செய்யாதுங்க, உங்களை ஒண்ணுமே பண்ணவே முடியாது. ஏன்னு சொன்னால் நீங்க எப்படி இருக்கிறீங்களா? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாக காணப்படுறீங்க, நிலையாய் நிலைத்திருக்கிறீர்கள். எவன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் அசையவே அசையாது. அவன் கர்த்தரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆகையினால பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமுள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வீடு
ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா எவ்வளவு அஸ்திபாரம் போடுறோம். கீழே அஸ்திபாரம் போட்டாதான் அது நிலைத்திருக்கும். ஒரு நாளும் எந்தவித பிரச்சனை வந்தாலும் அது என்ன பண்ணாதுன்னு சொன்னா அழிந்து விழாது, சரிஞ்சு விழாது. அஸ்திபாரம் இல்லாததான் என்ன பண்ணுன்னு சொன்னா சரிந்து கீழே விழுந்துரும். அதே போலத்தான் பிரியமானவர்களே, நீங்க கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தையாகிய இந்த இயேசுவின் மேலே நீங்கள் அஸ்திபாரம் போட்டவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஸ்திரமாக இருக்குங்க. நீங்க அப்படி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ள உங்களாலே கூடும். ஏன் என்று சொன்னால் உங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் இருப்பதனால வருகிற பிரச்சனைகளை வார்த்தையின் மூலமாக நீங்க மேற்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட்டு கொண்டு இருப்பீங்க. வேதத்துல கூட அநேகர் என்ன பண்றாங்க சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நடந்தார்கள். அப்பேற்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அவங்க என்னத்தை இழந்தாலும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறினாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் உண்டானது. அதை போலத்தான் என் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தை நான் பிடித்து கொண்டால் என் வாழ்க்கை மேன்மை அடையும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ளுங்க. அதிகமாக கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படியாக உங்களை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. யோபுவை பார்த்து அவர்களுடைய நண்பர்கள் சொல்றாங்க, உம்முடைய தேவ பக்தி உறுதியாய் இருக்க வேண்டும், உம்முடைய வழிகளின் உத்தமம் உறுதியாய் இருக்க வேண்டும் அல்லவா. நீ யாருன்னா தேவனை தேடக்கூடிய ஒரு மனுஷன். உம்முடைய வழிகளை விட்டு ஒரு நாள் நீ என்ன பண்ணக்கூடாது, விலகி போயிடக்கூடாது. உறுதியாய் தேவன் மேல நீ பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. சொல்லும் பொழுது இவன் ஒரு நாள் கர்த்தரை தூஷிக்கவே இல்லை, கர்த்தரை மறுதலிக்கவே இல்லை, கர்த்தரை அவனை பண்ண குறை சொல்லவே இல்லைங்க. தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக காணப்பட்டான். இவன் தேவன் மேல தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டவனாக இருந்தான். யோபுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, எல்லாவற்றை இழந்த ஒரு சூழ்நிலையில அவன் வாழ்ந்தான். ஆனாலும் இவனுக்கு மனமடி உண்டாக்கும்படியாக அவனுடைய நண்பர்கள் வந்து பேசினாலும் அவனுடைய உறுதியை அவன் விடவே இல்லை, அவனுடைய உத்தமத்தை அவன் விடவே இல்லை. உறுதியாக தேவ பக்தியோடு நிலை நிற்கக்கூடியவனாக காணப்பட்டான். யோபுவை போல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுதா? யோசித்து பாருங்க. யோபுவை போல அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இல்லைங்க. நமக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சிறிய சிறிய பிரச்சனைகள் தான். ஒரு சின்ன பிரச்சனைகளை கண்டு துவண்டு போயிடாதபடிக்கு நீங்க விசுவாசத்துல வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக நீங்க காணப்பட வேண்டும். இந்த யோபு துவண்டு போல அவங்க மனைவி கூட வந்து என்ன பண்றாங்க, தூஷிக்கிறாங்க. வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அவ வந்துட்டு தேவனை தூஷி ஜீவனை விடு, தேவனை தேடுவதனால என்ன ஒரு பயன் உனக்கு என்று சொல்லி தேவனை தூஷிப்பது மாத்திரமல்லாதபடிக்கு உன்னுடைய ஜீவனையும் விட்டுன்னு சொல்லிட்டு அவனுடைய உறுதித்தன்மையை இழக்கும்படியான வார்த்தைகளை சொல்லி அந்த யோபுவை மனமடிமாக்கி கொண்டிருக்கிறாள். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை தேடும் பொழுது இதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில கூட நிறைய மனுஷர்கள் வருவாங்க. ஏன் நீ ஜெபம் பண்ற, ஏன் இத்தனை நாள் உபவாசிக்கிற, உபவாச ஜெபத்திற்கு பதில் வரலையே, ஏன் உன்னுடைய தெய்வத்திற்கு இதெல்லாம் தெரியாதான்னு சொல்லிட்டு உங்களை கூட கர்த்தருடைய வழிகளை விட்டு விலக செய்யும்படியாக மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. தேடி வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த யோபுவை போல, யோபு சொன்னா தன்னுடைய மனைவியை பார்த்து பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவனிடத்துல நன்மையை பெற்று நாம் தேவனிடத்துல தீமை பெற வேண்டாமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கொடுத்தார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட மேன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில கூட இதை போல மனிதர்கள் வந்தார்கள் என்று சொன்னால், என் வாழ்க்கையில காணப்பட்ட கண்ணீரை துடைத்த தேவன் இவர்தான், என் வாழ்க்கையை உயர்த்தி வைத்தார் இவர்தான் சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க செவி சாய்க்க கூடாது. அப்படி செவி சாய்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்க உறுதியற்றவர்களாக காணப்படுவீங்க. கண்மலையின் மேல வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நீங்கள் புத்தி இல்லாத மனுஷனை போல மாறிவிடுவீர்கள். அப்படி இராதபடி ஆண்டவரே, யோபுவை போல ஒரு உறுதியான ஒரு பக்தி எனக்குள்ளாய் காணப்பட வேண்டும். யோபுவை போல உத்தமமான வழியில நடக்கும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் அப்படியாக உங்களை உத்தமத்தின் பாதையில நடத்துவார், நீதின் பாதையில நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக தேவன் உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற இந்த யோபுனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஒரே நாள்ல எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் மேல
ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டானது. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மேல உறுதியாய் இருந்தாருங்க. அப்படி உறுதியாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையில தான் தேவன் அற்புதமான காரியங்களை செய்தார். அந்த மனுஷன் எப்பேற்பட்டவன் சொன்னா, தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவனாக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா ஜெபத்தை விட்டு விடாதீர்கள், தேவனை தேடுவதை விட்டு விடாதீர்கள், ஆலயத்திற்கு போவதை விட்டு விடாதீர்கள், உபவாசிப்பதை விட்டு விடாதீர்கள். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தார். அதே போல நீங்களும் பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அப்படி யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்ததுனால இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம் யோபுனுடைய வாழ்க்கையில உண்டானதுங்க. நீங்க இப்படியாக ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுது, வேண்டுதல்ல தரித்திருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, 1 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நான் 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாற விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்க அந்த வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது இன்னும் அதிகமான மேன்மைகளையும் கனத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய உத்தமத்தை விடவே இல்லை, உறுதியாய் நின்றான், தேவ பக்தியை விடவே இல்லை. அதே போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணுமா, கை கொண்டு நடக்க வேண்டுமா. கர்த்தர் சொன்னதின்படியே நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான், கர்த்தருடைய வழிகளில உத்தமமாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் யார் என்று சொன்னால் இந்த யோபு. மனிதர்கள் எத்தனையோ பேர் வந்தாங்க, அவன் வாழ்க்கையில குறுக்கிட்டாங்க. ஆனா அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அந்த யோபனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் யோபனுடைய வாழ்க்கையில உண்டானது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? எந்த மனிதனும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காதீங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாரா, கர்த்தர் உங்களோட இடைப்படுறாரா, அந்த வார்த்தைகளுக்கு மாத்திரமே நீங்க செவி சாய்த்து அந்த வார்த்தையில நீங்க உறுதியாய் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த யோபனுடைய வாழ்க்கையில 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி நடக்கிறவன் எவனோ, இந்த வார்த்தையின் மேல ஒருவன் பிரியமாய் இருந்து அதை கேட்டு அதன்படி நடக்கிற மனிதனைத்தான் கர்த்தர் உயர்த்தி வைப்பாராம். மத்தேயுவின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 20வது வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்றான். அந்த வாலிபன் என்ன பண்றானா, என் சிறு வயது முதற்கொண்டு இவைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரதியுத்தரம் சொல்றா. அந்த வாலிபன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொன்னா, சிறு வயது முதற்கொண்டே கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாம். அவன் சொல்றா, என் தாயின் தகப்பனையும் நான் கனம் பண்ணுகிறேன், நான் என்ன பண்றேன், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் செய்யற ஆண்டவரே, இன்னும் என்ன குறைவு? ஆண்டவர் சொல்ற, உன்னிடத்துல இருப்பதை நீ விற்று அதை தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு கொடுக்க மனதில்லை. ஏன் என்று சொன்னால் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல விருப்பம் இல்லாதவனாக இருந்தான். நிறைய ஜனங்கள் ஆலயத்துக்கு வருவாங்க, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பாங்க, அந்த வார்த்தைகளின்படி நடக்கக்கூடிய ஒரு மனம் இல்லாம போயிடும். இந்த மனுஷன் கூட எல்லா கற்பனைகளும் தெரியும், 10 கட்டளைகளும் தெரியும், ஆண்டவர்கிட்ட எப்படி நெருங்கணும் தெரியும், ஆனா எல்லாமே செய்யறான், வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனசு இந்த வாலிபனிடத்துல இல்ல. அவன் எப்பேற்பட்டவனா, மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக காணப்பட்டான். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல அவனுடைய இருதயம் துக்கம் அடைந்ததாக காணப்பட்டதான். துக்கம் அடைந்ததாக காணப்பட்டதுனால அவன் அப்படியே துக்க முகத்தோட திரும்பி போயிட்டாங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்பமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுதுதான் நீங்க கண்மலையின் மேல அஸ்திபாரம் போட்ட ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷனாக காணப்படுவீங்க. யோபு ஒரு புத்தியுள்ள மனுஷனாக இருந்தான். இந்த வாலிபன் கர்த்தர் சொல்றாரு, இப்போ உன்னை மாற்றிக்கொள்ளு அப்படின்னு சொல்லும் பொழுது மாற்றிக்கொள்ள விருப்பமே இல்லை. இதே போலதான் அநேக நேரங்களை தேவன் நம்மோடு எச்சரிப்பார். உன் வாழ்க்கை இப்படியாக மாற்று, உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியே வான்னு சொல்லிட்டு தேவ எச்சரிப்பை கொடுக்கும் பொழுது அதுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வர விரும்பாத ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டு. இந்த நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு உங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்ளாதிருங்கள். அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இந்த மனுஷன் மிகுந்த துக்கம் அடைந்தவனாக போயிட்டாங்க. கர்த்தர் சொல்லும் பொழுது துக்கத்தோட கேட்காதீங்க, மனமகிழ்ச்சியா கேளுங்க. அந்த மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் இடத்துல மனமகிழ்ச்சியா அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாராம். அவரிடத்துல நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது அப்படியே நடப்ப ஆண்டவரே, அப்படியே கீழ்ப்படிவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க மேல மனமகிழ்ச்சியா இருப்பாருங்க. உங்களுடைய தேவைகளை சந்திப்பாருங்க, உங்களுடைய குறைவுகளை மாற்றுவாருங்க. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆகையினால பிரியமானவர்களே, புத்தி இல்லாத ஒரு மனுஷனை போல, இந்த வாலிபனை போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள ஒரு மனுஷனை போல ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள யோபுவை போல
தன்னுடைய இருதயத்தை எப்படியாக கர்த்தருக்கு நேராக திருப்பினாலும் நானும் அப்படியாக திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த வாலிபனை போல நான் வாழாதபடிக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆகையினால நீங்க நிலைத்திருப்பீர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. நாளை கேட்ட சத்தியத்தின்படியாக ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே ஆலயத்துக்கு வராங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க, திரும்ப போயிடுறாங்கப்பா. அப்படி இராதபடிக்கு வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யக்கூடிய ஆண்டவரே, கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களாக மாறிக்கொள்ள கர்த்தாவே நீர் உதவி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்து காணப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கிறிஸ்துவை அதிகமாய் பற்றிக்கொள்ள, அவரின் மேல அஸ்திபாரம் போட, தேவனோடு நெருங்க தகப்ப நீர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.